நாடாளுமன்றத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் தாக்குதல்கள் மற்றும் அவர்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க ஒன்றிய அரசு அனுமதி மறுத்ததன் காரணமாகவே வேறு வழியின்றி பிரதமர் இல்லத்தின் வெளியே தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், நாட்டின் கல்வித்துறை ஏன் சீர்குலைந்து வருகிறது, தேர்வு வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிவது ஏன் என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தும் என கூறியுள்ள அவர், மாணவர்களுக்கும் அவர்களது கோரிக்கைகளுக்கும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். Morning I went and met the speaker of the Lok Sabha and I said to him that it was important that we be allowed to debate what happened to the students the day before. The speaker said he needed to take permission from the government, but it was very clear to us in the hours after that there was no interest in the government of having a debate. So हमने decision लिया. அமித்ஷாவின் காவல்துறை இன்று ஜனநாயகத்தை மிதித்தது மட்டுமல்லாமல் பெண்களின் கண்ணியத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய மரியாதையின் அனைத்து எல்லைகளையும் மீறியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், டெல்லி காவல்துறையில் பெண் காவலர்கள் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளது. ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை ஆண் காவலர் ஒருவர் வலுக்கட்டாயமாக பேருந்தில் தள்ளி ஏற்றுவது சரியா என வினவியுள்ள காங்கிரஸ், நாட்டின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் காட்டப்படும் இத்தகைய மோசமான நடத்தையை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளது. மேலும் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் சாடியுள்ளது.